வணக்கம். கும்பராசிக்கு சுக்கிர பயிற்சியும், குரு சுக்கிர பரிவர்த்தனையும் என்ன நன்மையெல்லாம் செய்ய போகுது அப்படின்னு பார்க்கணும். கும்பராசியை பொறுத்தளவுல சுக்கிரன் 4, 9க்குரியவன், சுகஸ்தானம், பாக்கியஸ்தானத்துக்குரியவன். குரு 2, 11க்குரியவன். 2, 11க்குரியவனும் 4, 9க்குரியவனும் பரிவர்த்தனை. அப்படின்னா இன்பங்களுக்கு கேட்கவா வேணும்? மகிழ்ச்சி பெருகும், உறவினர்களால நன்மை. மகிழ்ச்சி பெருகும், உறவினர்களால நன்மை, தாய் வழி உறவில் நன்மை, தந்தை வழி உறவில் நன்மை, நினைத்த காரியம் கைகூடுதல். நினைத்த காரியம் கைகூடுதல், வருமானம் லாபம் கூடுதல். அற்புதமாக இருக்கிறது 90 நாட்கள். என்ன வேணாலும் செய்யலாம். தொழில் லாபம் சொல்லிட்டாங்க. 2, 11க்குரியவனும் 4, 9க்குரியவனும் பரிவர்த்தனை பெறுறதுனால இந்த லாபஸ்தானம் வலுப்படுது, தனஸ்தானம் வலுப்படுது, சுகஸ்தானம் வலுப்படுது, பாக்கியஸ்தானம் வலுப்படுது. அப்ப இன்னைக்கு நினைத்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய காலமா இருக்குது. மனக்குறை கம்ப்ளீட்டாக அகன்றுவிடும், மனச்சஞ்சலங்கள் குறைந்துவிடும், மனதை அழித்துக் கொண்டிருந்த பாரங்கள்லாம் குறைஞ்சிரும், தொழில லாபம் கூடும். சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அது ஒரு விஷயம் தான் நீங்க கவனமா இருக்கணும். நண்பர்களிடமும் கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். திடீர்னு சண்டை சச்சரவு வரும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால 3, 7, 10 அவர் பார்ப்பாரு. இப்ப 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல திடீர்னு சண்டைகள் வரும். முயற்சிகளுக்கு தற்காலிகமாக தடங்கள் போடும். ஆனா இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக இந்த ஸ்தானங்கள்லாம் வலுப்படுறதுனால சுகஸ்தானம், உறவினர்களால முன்னேற்றம், தாய் தந்தை உறவில முன்னேற்றம், நன்மைகள். 2, 11க்குரியவன் வலுப்படுறதுனால தனஸ்தானம் வலுப்படுதல், பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் வலுப்படுதல், லாபம் கூடுதல், தனவரவு கூடுதல், விருந்து உபசரணை மகிழ்ச்சி கூடுதல், வாகன மாற்றம், வீடு மாற்றம்னு நடக்கிறது. நல்லவையான மாற்றம். நீங்க ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைச்சா வாங்கிடுவீங்க, புதுசா கார் வாங்கணும்னா வாங்கிடுவீங்க, வீட்டை புதுப்பிக்கணும்னா புதுப்பிச்சிருவீங்க, அல்லது வீடு வாங்கணும்னா வாங்கிடுவீங்க. அனைத்துமே இந்த 90 நாட்களுக்குரிய நல்ல காலகட்டமாக அமைகிறது. அது நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முயன்றால் முடியாதது ஒண்ணுமில்லை, முயற்சி செஞ்சா நடக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை, நண்பர்களிடமும் பார்ட்னர்ஷிப்பிடமும் எச்சரிக்கையா இருக்கணும். கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்கணும். சிறு சிறு சந்தேகம் இருந்தால் உடனே மறந்து விட்டு அதை இணைந்து வாழ்வதற்குரிய வேலைகளை தொடங்கணும், இயங்கணும். நினைத்து கொண்டே மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம்னு போய்கொண்டு இருக்கக்கூடாது. அது ஒண்ணுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்றபடி தொழிலில் லாபம் கூடுகிறது, தனவரவு கூடுகிறது, வீடு வாகனங்களை மாற்றக்கூடிய முயற்சிகள் பலிதமாக கூடியது, எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறுது, லாபம் கூடுது. அதனால் என்ன விதமான முயற்சிகள் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.